ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என் வீட்டு தோட்டத்தில் நான் நிறைய செம்பருத்தி வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய வீட்டு ரெட் கலர் செம்பருத்தி. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப பிரைட்டான ரெட் கலரில் இருக்கும். இந்த இதழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அடுக்காட்டு சூப்பராக இருக்கும். இது எப்போமாவது தான் பூக்கும்னு சொல்ல முடியாது, அடிக்கடி பூக்கும். குறிப்பாக இந்த ரெய்னி சீசனில் வந்து எப்போவுமே பூக்கிறது மாதிரி இருக்கும். இன்னும் பாருங்கள், இந்த சைடு கூட மொட்டு வந்திருக்கு பார்த்திங்களா? அது கூடயே சின்ன மொட்டு இருக்கும். இது வந்து விரிஞ்சி போகும்போது இது பெருசாகி வந்துடும். இப்படி தொடர்ந்து இதில் மொட்டு வந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு ரெண்டு கிளை தான் நிற்குது. பட் அதில் எப்போவுமே அழகாக பூக்கிற மாதிரி அந்த பூவை பார்த்தாலே அப்படி ஒரு அழகு. நான் இது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இதை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்ச நாள் நிழலில் இருந்து அப்போ வாடுறது மாதிரி இருந்து, இப்போ தான் அது வந்து நான் இடம் மாற்றி வச்ச பிறகு நல்லா வெயிலும் படுது, நிழலும் இருக்குது. அதனால இது வந்து அழகாக பூக்குது. ஒரு பூ பூத்தாலும் அப்படி நச்சுன்னு இருக்குதுங்க. அப்புறமா இதுதான் என்னோடய பிங்க் கலர் செம்பருத்தி. இது பார்த்திங்கன்னா ஒத்த இதழ் தான், ஆனால் பெருசாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து பிங்கிஷ்னேன்னு சொல்ல முடியாது, ரெட்டிஷ்னேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கலரில் அழகாக இருக்கும். இதை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியும் ஆக்சுவலாக நான் வந்து செடியாட்டு வாங்கி வைக்கல, கம்பு தான் வச்சேன். ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல அழகாக பெருசாக வளர்ந்துட்டு. இதுலேயுமே எப்போவுமே மொட்டு, அதில் வந்து ஒவ்வொரு மொட்டு அப்படி தான் வரும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொத்த மொட்டு வரும். ஒரு மொட்டு இல்லை, ஒரே இதில் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே இதில் 3-4 மொட்டுன்னு வருது. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.